ஈரோட்டைச் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் ராகுல் டிக்கி சமீபத்தில் ஒரு விபத்தில் இறந்துட்டாப்புல. அவர் ஓட்டிகிட்டு போன வண்டி தான் அவரோட கவனக்குறைவால் தான் அவர் இறந்து போயிட்டாப்புல. அப்படி இருக்கும்போது நான் இப்போ இன்றைக்கி ஒரு தலைப்பு பார்த்தேங்க. தம்ப்நெயில் பார்த்து தானேங்க நம்ம வீடியோ பார்க்குறோம். தம்ப்நெயிலில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. சூனியத்தால் தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்ட்டு ஏதோ பொம்மையெல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அது ஏமாத்துவாள் தான் இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நிறைய இருந்திருக்குங்க. என்ன சொல்றது, நிறைய இருந்திருக்குன்னா வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கா இல்ல வந்து ஒரு ஒரு லவ் வந்து நிறைய நாள் இருந்திருக்கா? ஒரு லவ்னு சொல்றதை விட ப்ரப்போசல் நிறைய வந்திருக்கு. பட் அதுல நானும் உண்மையாலாம் இருந்தேன். எல்லா பசங்களும் பேசிக்கா நடக்கிறது தான். எனக்கு ரொம்பவே அது நடந்துருச்சு. இதுதான்டா லைஃப் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நரகம் ஒரு படி ஏறிட்டு அதை இறக்கி விட்ட மாதிரிலாம் நிறைய நடந்துருச்சு. அதுல வந்து என்ன சொல்றதுன்னா, நான் வந்து 2 times சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 3 டைம் பண்ணிட்டேன். அம்மா தடுத்து நிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தவன் தான். யாரும் நம்ப மாட்டீங்க, அதான் உண்மை. ஒரு பொண்ணுனால நிறையவே அனுபவித்தேன். அந்த விலகி போன 8 month இந்த ரூம்லேயே தான் நான் டிப்ரெஸ்டாக 8 months நான் தனியாக தான் இருந்தேன். வேலைக்கும் போகாமல் எதுவும் பண்ணாமல் அம்மாவையும் கண்டுக்காமல் நிறையா அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. நான் 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். 3வது அட்டெம்ப்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவர் இப்போ இந்த நடந்த விபத்து கூட அவரோட கவனக்குறைவுனால தான், அவரோட அஜாக்கிரதைனால தான் அந்த விபத்து நடந்திருக்கு. எதுவும் மோதலை எதுவுமே நடக்கலை. அவரோட அஜாக்கிரதைங்கும் போது இது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆவி பேசுகிறது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் நிறைய வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். அப்படி ஒன்று கிடையாது. அது மாதிரி பில்லி சூனியத்தினால உயிரிழப்புலாம் நடக்காது. நம்ம பிறக்கும்போது நம்மளோட ஜாதகத்தில் 8ஆம் பாவகம் எந்த மாதிரியான வலிமையோடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆயுள் பாவகம் வேலை செய்யும். கொஞ்சம் எல்லாராலையும் கவனிக்கப்படுகிற ஒரு விஷயமா இருந்தால் யாராவது நான் முன்னாடி வருவாங்க. அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்காண்டி வர்றது தான் இது. அதனால் இந்த நபர் போய் தான் சொல்கிறாரு. பட்டையை அடிச்சுட்டு முடியெல்லாம் வச்சுட்டு அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிற வரைக்கும் பொய் சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். அவ்வளோதான். 2வது திருமணம் அவ்வளோ சிறப்பாக எல்லாருக்கும் அமையறதில்ல. யாரோ ஒருத்தருக்கு தான் சிறப்பாக இருக்குது. இந்த பொண்ணு 21வது வயசுலேயே விதவையாக வந்து நிற்கிது. இன்னும் இதுக்கு மறுமணம் நடக்குமா, அந்த வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாத நிலையில் நம்ம இருக்கிறவங்கள பற்றி தாங்க கவலைப்படணும்.